சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்மா, சொல்லுங்க. சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்க கடத்தல், அதை பற்றின முதல் செய்தியை வெளியில் சொல்கிறது நீங்கள் தான். இன்னைக்கு அது பூதாகரமாக பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறது, என்ன நடந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தெய்வ பிறவி இருக்கார். நாங்கள் தெய்வ பிறவின்னு சொல்ல, அவரே அவருக்கு நான் தெய்வ பிறவிங்கிறார். தெய்வ பிறவினா பரமாத்மா ஜீவாத்மாட்ட நேர பேசுறது. அப்போ ஒரு தெய்வத்துக்கு தெரியும் யார் திருடன் யார் உண்மைன்னு. அப்போ தெய்வ பிறவியே ஒருத்தரை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாருனா அவர் யார் என்னன்னு தெரியாமையா ஃபாலோ பண்ணுவார்? நிச்சயமாக கிடையாது. நாங்களாம் சாதாரண மனுஷர்கள், பரப்பு உண்டு இழப்பு உண்டு, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அறிவில்லை, எங்கள் அசிஸ்டண்ட்லாம் பண்ணிடலாம். பட் ஒரு தெய்வ பிறவிக்கு யார் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரியுமா? ரைட்டு. ரெண்டாவது, ஒரு நாட்டோட நிதி அமைச்சருக்கு தெரியாத யாரை ஃபாலோ பண்ணணும் யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. இன்னும் இந்த ஏர்போர்ட்டை அதானிக்கு கொடுக்கல. இன்னும் இப்போ பரமாத்மா அந்த தெய்வ பிறவிகிட்ட சொல்லலை, இது அதானிக்கு எழுதி கொடு மெட்ராஸ் ஏர்போர்ட்டுன்னு. ஸோ சென்னை ஏர்போர்ட் இன்னும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாட்டு தான் இருக்குது. அப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கும்போது கான்ட்ராக்ட் யார் டிசைன் பண்ணுவாங்க? ஏர்போர்ட் அத்தாரிட்டி யார் கண்ட்ரோலில் வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் முன்னாடி வருது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே டெண்டர் கொடுத்துருவாங்க, டக்குன்னு கொடுத்துருவாங்களா? இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி விசாரணை செய்யணும். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நிறுவனம் இருக்கு மூலமா டெண்டர் எடுத்து தான் பண்ணுறாங்கல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிருத்வி அப்படின்னு ஒருத்தர் தெய்வ பிறவியாக இருக்கிற பிரதமர் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த வரி பணத்தெல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்க்குற பொறுப்பில் இருக்கிற நிதியமைச்சர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் இன்றைக்கி நேற்று அவங்களோட சேர்ந்து சுற்றலை. 2019 மோடி ஃபார் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின்லேருந்து முக்கியமான ஒரு ஆளாக செயல்படுறாரு. ஜனம் டிவின்னு கேரளாவில் ஒன்று நடத்துகிறாங்க, பிஜேபி பரப்புரை செய்கிறாங்க, அதில் டைரக்டராக இருக்கார். தமிழ்நாட்டில் தமிழ் ஜனம் டிவின்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறார். அதனால தான் அண்ணாமலை அவரை கட்டி பிடிக்கிறார். அவர் தெய்வ பிறவியே நேராக பார்த்து பூக்கொத்து கொடுக்குற மாதிரிலாம் ஃபோட்டோ இருக்குது. ரோட்டில் போகிறவங்களாம் தெய்வ பிறவியை பார்க்க முடியுமா? தூரத்துலேருந்து பார்க்கலாம். தெய்வ பிறவிகிட்ட போய் பூக்கொத்து கொடுக்கணுன்னா தெய்வ பிறவியோட ஆட்கள்லாம் பார்த்து தெய்வ பிறவிக்கு தெரியாமல் இருக்காது. நேராக பார்த்தானா தெய்வ பிறவிக்கு ஒரு எக்ஸ்ரேல வச்சு யார் உண்மை யார் பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால் தெய்வ பிறவிக்கு இவர் யாருன்னு தெரியும். தெரிஞ்சு தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், இல்லாட்டா எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? இப்போ நான் தமிழ்நாட்டில் என்ன ஒரு சில பேருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில், ஆனால் என் தலைவர் என்ன ஃபாலோ பண்ணல. ஏன்னா என் தலைவர் மனுஷன், அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தொண்டை இங்கே இருக்கிறான்னு அவருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்போது பிரதமரே தெய்வ பிறவியாக இருக்கிற பிரதமரே ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் ராகுல் காந்தியை ஃபாலோ பண்ணலாம், ராகுல் காந்தி என்ன ஃபாலோ பண்ணுறான்னா என்னை பற்றி அவருக்கு தெரியாமல் இருக்க முடியாது. மேபி அவர் ஃபாலோ பண்ண டைமில் அவர் தமிழக பாஜகவில் ஒரு பொசிஷனில் இருந்திருக்கலாம். பட் நான் என்ன கேட்குறேன், இப்போ தெய்வ பிறவி அதை கேன்சல் பண்ணியிருக்கணும். தெய்வ பிறவியாச்சு, நீங்கள் ஏதோ சாதாரண மனுஷனை பற்றி பேசுகிறேன். சாதாரண மனுஷன்ட்ட தவறாலாம், தெய்வத்தோட நேராக பேசுகிறாரு. தினம் தெய்வத்துலேருந்து ஆர்டர் வாங்குறாரு, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அம்மையாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, பாரதி யுவா மோர்ச்சாவில் இருக்கார். இது மாதிரி இருக்கிறவர், அதுவும் இவங்க எவ்வளோ மோசமானவங்கன்னு பாருங்கள். மக்கள் அதுலேயும் ஒரு கம்யூனல் டிவைடு கொண்டு வரணும்னு யார் பேரில் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறாரு? சபீர் அலி அப்படிங்கிற பேரில் கான்ட்ராக்ட். அப்படி இல்லை, நாளைக்கு மாட்டினா கூட என்ன, இஸ்லாமியர்கள்லாம் கடத்தல்காரர்கள், இஸ்லாமியர்கள்லாம் கடத்தலில் ஈடுபடுறவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இஸ்லாமியரை வைக்கிறார். அண்டு 9 பேர் வேலைக்கு வைக்கிறாங்க. ஒரு சின்ன கிஃப்ட் கடையில் 9 பேர் வேலைக்கு போகணுமா? 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கடை டெவலப் பண்ணணும்னா அவ்வளோ பேர் தேவை. 9 பேர் வேணும் ஒரு கிஃப்ட் கடையில். 500 ஸ்கொயர் ஃபீட் கிஃப்ட் கடையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு 9 பேர் வேணும். இந்த 9 பேர் எதுக்கு வேணும்னா, ஸ்ரீலங்காலேருந்து தங்கம் வரும், டிரான்சிட் பேசஞ்சருக்கு செக்கிங் கிடையாது, பாத்ரூமில் வச்சுட்டு போவாங்க. இவங்க போய் பாத்ரூம்லேருந்து உடலில் எடுத்து வச்சுப்பாங்க, அப்படியே நடந்து வெளில வந்துடுவாங்க. ஏன்னா கஸ்டம்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வரவனை செக் பண்ணுவாங்க, டிரான்சிட் பேசஞ்சர் செக் பண்ண மாட்டாங்க. டிரான்சிட் எப்படி செக் பண்ண முடியும்? நான் இங்கே திரும்பி இன்னொரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகிறேன், என்னை எப்படி நீங்கள் செக் பண்ண முடியும்? நான் இந்தியாவுக்குள்ளே வந்தால் தானே நீங்கள் என்ன செக் பண்ண முடியும். அண்ட் இவங்கள செக் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருது? சிஐஎஸ்எஃப். ஏர்போர்ட்டோட செக்யூரிட்டி யார் கையில் இருக்குது? சிஐஎஸ்எஃப் கையில் இருக்குது. தமிழே பேசாமல் ஹிந்தியில் பேசுவாங்களே, நம்ம கூட தமிழில் பேசின ஏர்போர்ட்டில்
சலோ சலோம்பான்னு நம்மளை ஹிந்திலேயே பேசி இன்டிமிடேட் பண்ணுவாங்களே, கை எப்படி தூக்கு காலை எப்படி தூக்குன்னு அவங்கள்ட்ட இருக்குது. எக்ஸ்ரே மிஷின்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க இந்த 9 பேரை பார்க்காம விட்டாங்களா வெளில? ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கதும் அவர் என்ன சொல்றாரு, நாயக் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆள் சந்தேகமாக எங்கேயோ பாத்ரூம் பக்கத்தில் சுற்றினா அவனை பிடிச்சி செக் பண்ணுன்னு நான் சொன்னேங்கண்ணா. கடந்த 1 மாசமாவே இதை வந்து ஒரு ஃபாலோஅப்ல தான் வச்சிருந்துருக்காங்க. 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. 1 மாசமா கண்காணிப்புல இருந்திருக்காங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா 267 கிலோ, 1 கிராம் கடத்தினா 1000 ரூபா, 1 கிராமுக்கு 1000 ரூபாய். அப்போ 267 கிலோக்கு எவ்வளோ? 26.7 கோடி. நம்ம அண்ணாமலை 10 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு என்னமோ பேசினார், ஏன் இருக்கா அவங்களுக்கு? இந்த கள்ளக்குறிச்சியில் கொடுத்ததுக்கு அவர் ரொம்ப விமர்சனம் பண்ணார். நான் என்ன கேட்குறேன், சாதாரண ஒரு பிஜேபியில் யூத் மாணவர் அணியில் இருக்கிறவர் 2 மாசத்துல 26.7 கோடி அடிச்சிருக்கிறார். அதுலேயும் அவங்களோட கம்யூனல் அஜெண்டாவை கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன கொண்டு வந்திருக்கிறாரு? ஒரு சிறுபான்மையை கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவர் வேலை செஞ்சுருக்கிறார். இந்த 56 பேர் இறந்தாங்களே, ஒரு வீட்டுக்கு 30 லட்ச ரூபா கொடுத்துருக்கலாம். இது பிடிபட்டது. இது மாதிரி பிடிபடாமல் எவ்வளோ நடந்துகிட்ருக்குது, எவ்வளோ ஃபைனான்சிங் பிஜேபிக்கு ஆட்சியிலே இல்லாத ஊரில் நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் இதுக்கு பொறுப்பேற்கணும் தானே சார்? ஆமாம்மா, அது யாருக்கு அடியில் வருது? சிவில் ஏவியேஷன் கண்ட்ரோல். சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரை கேள்வி கேளுங்க. எங்கள்கிட்ட ஊர்லேருந்து அப்படி கட்சி தாவி குதிரை பேரம் பேசி வாங்கினவர் தானே அந்த சமயத்தில் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருந்தார். அவரை பிடிங்க சார். குறிப்பாக ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு நான் என்ன கேட்குறேன், வாய்ப்பா வரப்பு தகராறு பண்ணவங்களெல்லாம் சேலம்ல இடி நோட்டீஸ் கொடுத்தாங்களே, இப்போ இடி ஏன் சும்மா இருக்கு? இல்லை, அந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் செல்வ விநாயகம் வீட்டில் சோதனை நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க பிருத்வி அவர் வீட்லையும் சோதனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன், இடி எங்க ஒரு தார்மீக பொறுப்பு இருக்க எடுத்துக்கணுமா வேணாமா? ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணுமா வேணாமா? ஏன் ஏற்றுக்கல? இனிமே தான் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன். சரியாப்பா, அண்ணாமலை தான் வெளில வந்து என்னென்னமோ கேள்வி கேட்குறாரு. 20 சீட்டு ஜெயிக்கிறேன்னாரு. எங்க அண்ணாரு? ஏன் மக்களுக்குலாம் தெரியாத எது மாதிரி ஆட்களை இவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு தெரியாத? இன்னொரு பேச்சு நீங்க அண்ணாமலை சொன்னாங்களா, ஆருத்ரா இப்போ இங்க வந்து அடுத்தது இந்த கோல்டு ஸ்கீம்ல. ஆருத்ரா யாருக்கு டைரக்டர்லாம் எந்த கட்சியில இருந்தாங்க? இல்ல, அதுதான் இப்போ தொடர்ந்து இப்போ இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆருத்ராவும் திரும்ப ஒரு பேசுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா? நான் திரும்பி நான் என்ன கேட்குறேன்னா, எங்க கட்சியில இது மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா? நாங்களும் 60 வருஷம் ஆட்சி பண்ணவங்க. எங்க யூத் காங்கிரஸ் எவனாவது 267 கிலோ தங்கம் அடிச்சானா? இல்லை ஆருத்ரா மாதிரி ஸ்கேம் பண்ணாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். எங்கள் மேலே கையும் கவலமாக எங்களை பிடிச்சி 10 வருஷம் நாங்கள் இப்போ ஆட்சியில் இறங்கி 10 வருஷம் ஆகிடுச்சு. எங்கள் மினிஸ்டர் யார் அப்படியே காங்கிரஸ் ஊழல் கட்சின்னு நீங்கள் எல்லாரும் பேசினாங்க. அன்றைக்கி இருந்த மீடியாவும் கைக்குட்டி சேர்ந்து ஜல்ரா போட்டுது. இன்னைக்கு ஏன் உங்கள் டிவி ஊடகம்லாம் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? சோஷியல் மீடியா தாண்டி டிஜிட்டல் மீடியாலாம் பேசிட்டு தான் இருக்கும். டிஜிட்டல் மீடியாவில் நாங்கள் பேச ஆரம்பித்தேங்க. எங்கள் தலைவர் செல்லப்பிறந்து பேச ஆரம்பித்தார். உங்கள் டிவிலாம் அவர் 8 சீட்டு ஜெயிப்பாங்க 10 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொன்ன டிவிலாம் என்னாச்சு? பாஜக கைக்கூலியாக இருந்த பல டிவி சேனல்கள் 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு போட்டாங்கல்ல, அவங்களாம் என் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, எப்போ பார்த்தாலும் திமுகவை திட்டுறது, காங்கிரஸை விமர்சனம் பண்ணுறது, அப்படியே தேவி பிறவிக்கு ஆர்த்தி எடுக்கிற தினம் வர பேப்பர் ஒன்று இருக்குது, எங்கள் ஆளுங்க நடத்துகிற பேப்பர். அந்த பேப்பரில் இதை போட்டாங்களா என்ன செய்தியை? இங்கே எங்கேயாவது நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ண மாதிரி இருந்தால் கூட முதல் பேப்பரில் எடுத்து போடுவார். இப்போ பிருத்வியை ப்ரொடெக்ட் பண்ணுறது யாராக இருக்கும்? நீங்கள் தான் கேட்கணும். ஸோ இவ்வளோ ஒரு இடியோ ரைடோ வேறு எதுவுமே இடி ரைடு கிடையாது, இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது. தெய்வ பிறவியை ஃபாலோ பண்ணுறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டரே ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ரீசன்? தெய்வ பிறவிக்கு கைகொத்து. இதே நான் திருப்பி சொல்கிறேன், நான் ராகுல் காந்தியை கட்டி பிடிச்சிட்டு வந்து நான் 267 கிலோ தங்கம் கடத்தி எங்கள் ஆட்சி கவர்மெண்ட்டில் இருந்தால் என்ன சும்மா விட்டுருப்பீங்களா? இது வரைக்கும் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டை பற்றி ஏன் பேசலை? இது ஒரு விஷயம் கிடையாது. மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்குது. டெபாசிட்டர் பணம் அன்றைக்கி வரலன்னு. இன்னும் டெபாசிட்டர் பணம் வரல. அங்கேயும் ஆக்ஷன் எடுக்கல ஆர்பிஐ, இங்கேயும் ஆக்ஷன் எடுக்கல. நீங்களே ஆருத்ராவும் சொல்கிறீங்க. ஆருத்ரா, மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு, இது எது? இப்போ தங்க கடத்தல் 267 கிலோ. இது எங்கன்னா ஒரே கட்சி பண்ணுது எல்லாத்தையும்? ஒரே கட்சி பண்ணுறாங்களா இல்லை பண்ணிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறாங்க? அப்படியே முன்னாடி அப்போ நீங்கள் பார்க்காம தெரியாமல் கட்சியில் சேர்க்குறேன். இவங்கெல்லாம் ஏன் அண்ணாமலை வந்த அப்புறம் கட்சியில் சேர்ந்தாங்க? எல் முருகன் அவர்கள் தலைவராக இருக்கப்பவே வந்து நிறைய பேர் சில ரவுடிகள் வந்து சேர்ந்ததாகவும் குற்றச்சாட்டு. ரவுடிகள் சேர்ந்த எனக்கு தெரியாது. அப்போ இவர் முன்னாடியே இருந்தார் பிருத்வி.
2019 வந்துட்டாரு. அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. யாரால? அண்ணாமலையால. அண்ணாமலை இவரை சஸ்பெண்ட் கூட பண்ணலையே ஒன்றும். ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இல்ல, அண்ணாமலையோட லண்டன் பயணத்தை ஆர்கனைஸ் பண்றதே பிருத்வி தான் அப்படின்னு சில செய்திகளும் வந்து. அது ரைட்டு. சஸ்பெண்ட் பண்ணாங்களா? இன்னும் இல்ல. ஏன்? மேபி கட்சி உள்ள விசாரணை எப்போ எவ்வளவு நாள் விசாரணை பண்ணணும்? இந்த செய்திகள் நேத்து தான் வெளியில வர. உடனே சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே? அவங்க கட்சி உள்ள வந்து தெய்வப்பிரவி பாருங்க, சாதாரண மனுஷன் நடத்துற கட்சி வேற, தெய்வப்பிரவி நடத்துற கட்சி. தெய்வம் வந்து மரம் தூங்கிட்டு இருக்கா? தெய்வத்தின் ஆர்டருக்கா வெயிட்டிங்கா? என்ன செய்ய போறாங்க நம்ம பொறுத்து தானே பார்த்தோம் சார். நம்மளோட யுகங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன கேட்குறேன், 27 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு, கையும் கவனமாக பிடிச்சிருக்கிறோம். பிருத்வி இன்வால்வ்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை ஏன் ஒன்றும் இடி அரெஸ்ட் பண்ணல? 2 சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண தெரியுது, டெப்டி சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ண தெரியுது, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண வேண்டிய தெரியுது, இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ண தெரியலையா? விரைவில் கைதாகணும் எதிர்பார்க்கலாம். ஏன் விரைவில்? ஏன் நேற்று ஏன் இல்லை? நாங்கள்லாம் பேசின அப்புறம் கைது பண்ணுவீங்களா? எப்போ கைது பண்ணுவீங்க? நான் என்ன கேட்குறேன், நான் மீடியாவை பார்த்து கேட்குறேன், ஏன் மீடியா இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி என்ன அரசுன்னு கண்டா பயம்? அப்படி இல்லையே சார், மீடியா பேச. நான் ஏன் பேசல? எந்த பேப்பர்லையும் இன்னைக்கு திறந்து பார்த்தேன். நான் இன்னைக்கு டெய்லி தமிழ் பேப்பரை ஒரு கண் பார்க்கறது உண்டு. எந்த தமிழ் பேப்பர்லையும் இது பெருசாக வரலையே. ஏன்? நேற்று வந்துடுச்சு இல்லை? அப்போ ஏன் நீங்கள் பேப்பரில் போடலை? அப்போ பேப்பரில் இந்த செய்தி வராமல் தடுத்து நிறுத்தணும்னு ஒரு கும்பல் வேலை செய்யுது இல்லை? கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். இந்த பேப்பரில், தமிழ் பேப்பரில், டீ கடையில் இதை படிக்கிற மாதிரி வரணுமா வர வேணாமா? ஏன் வரல? ஏன் இதை அமுக்கி வச்சிருக்கிறாங்க? சரிங்க, 260 ஃப்ரண்ட் பேஜில் வரணும்னு 267 கிலோ, ஏன் அதே வரல? அடுத்தடுத்த விசாரணைகள் அடுத்தடுத்த லெவலுக்கு. இன்னைக்கு 10 நாள் கழிச்சு பிரேக்கிங் நியூஸ் போடுவீங்களா? பிரேக்கிங் இல்லைனாலும் அது என்ன நடந்துட்டு இருக்கு அப்புறம் கடைசியில் ஒரு ஒட்டுல போடுவீங்க. நிறைய விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கீங்க சார். உங்க கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.